ஒரு நபித்தோழர் பேரித்தம்பள தோட்டத்தில் அமர்ந்து இரவு நேரத்தில் இப்னு ஹுலைர் என்பது அவருடைய பெயர். இந்த இப்னு ஹுலைர் என்பவர் பேரித்தம்பள தோட்டத்தில் இரவு நேரத்தில் ஒரு 2 குதிரையை கட்டி போட்டு அதற்கு அருகிலே தன்னுடைய மகன் யஹ்யாவை தூங்க வைத்து பேரித்தம்பள தோட்டத்திலே அமர்ந்து திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக் கொண்டிருந்தாராம். இவர் ஓத குதிரை கணைக்கு ஆரம்பித்து சப்தம் போட ஆரம்பித்ததாம் குதிரை. இவர் ஓதுவதை நிறுத்திவிட்டார். குதிரை சாந்தமானது. மீண்டும் இவர் ஓதுகிறார். குதிரை மீண்டும் சப்தம் போட ஆரம்பித்தது. 3வது முறையும் ஓதினார். 3வது முறையும் குதிரை சப்தம் போட ஆரம்பித்தது. இவர் எங்க தன்னுடைய மகன் உறங்கிக் கொண்டிருக்கிற யஹ்யாவை அந்த குதிரை மிதித்து விடுமோ என்பதற்காக வேண்டி ஓதுவதை நிறுத்திவிட்டு குதிரைக்கு பக்கத்திலே போய் நின்று பார்த்தாராம். அங்கே ஒரு வெளிச்சம் அடித்ததாம். வானத்தை பார்த்தாராம். மேகமெல்லாம் திரண்டு வந்து கருநிறத்து மேகமாக திரண்டு வந்து மேகத்தினூடாக ஒரு ஒளியை பார்த்தாராம். நன்றாக பார்ப்பதற்குள் அந்த ஒளி சென்று விட்டதாம். காலை பொழுதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நடந்த செய்தியை இப்னு ஹுலைர் என்று சொல்லப்படுகிற பிரசித்தி பெற்ற இந்த நபி தோழர் சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே, அந்த ஒளி உங்களுக்கு அருகில் வருகிற வரை. என்ன யா ரசூலல்லாஹ்? அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இந்த பூமியில் இறக்குகின்ற மலக்குமார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆனுக்கு அப்படி Download ShareChat.